அமெரிக்காவிலிருந்து கிடைக்கப்பெற்ற 68 கோடியே 10 லட்சம் டாலரில் 62 கோடி டாலரை 2013ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின்னர் திருப்பி அனுப்பிவிட்டதாகவும், அரசியலுக்காக செலவிட வேண்டிய அவசியம் ஏற்படாததால் அந்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் முன்னாள் பிரதமர் நஜீப் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அந்த நன்கொடை தானோரே பைனான்ஸ் கார்ப்பரேஷன் எனும் நிறுவனத்தின் வாயிலாக சவுதி அரேபியாவின் காலம் சென்ற மன்னர் அப்துல்லாவிடமிருந்து கிடைக்கப்பெற்றது என தாம் நம்பியதாக நஜீப் குறிப்பிட்டார். தானோரே நிறுவனம் மன்னர் அப்துல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று தம்மிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும், அந்த நன்கொடை தானோரே நிறுவனத்தின் வாயிலாக கிடைக்கும் என்று அறிவிக்கும் ஒரு கடிதமும் தமக்கு கிடைக்கப்பெற்றதாகவும் நஜீப் குறிப்பிட்டார். மன்னர் அப்துல்லா அளித்த அரசியல் நன்கொடையாகவே அதனை தாம் கருதி வந்ததாகவும், அதன் காரணமாகத்தான் அந்த பணத்தை அரசியல் நோக்கங்களுக்காகவும் அறப்பணிகளுக்காகவும் பயன்படுத்தியதாகவும் நஜீப் கூறினார். அண்மைய வெள்ளத்தால் 53 லட்சம் அரிசி மூட்டைகளுக்கு இணையான அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம் நாட்டின் உணவு உற்பத்தியில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பச்சரிசி உள்ளிட்ட அரிசி உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர்தர் ஜோசப் குரூப் மக்களவையில் தெரிவித்தார். இவ்வாண்டின் வெள்ள பேரிடர் மிகவும் அசாதாரணமான ஒன்றாகும் என்று குறிப்பிட்ட அவர், இதனால் நமது நாட்டின் பச்சரிசி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், சந்தைக்கு அனுப்ப வேண்டிய தலா 10 கிலோ எடை கொண்ட 50 லட்சம் மூட்டைகளுக்கு இணையான அரிசியை நாம் இழந்திருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இரண்டாவது அலை வெள்ளம் தாக்கத் தொடங்கியுள்ளதால் நேற்று மாலை 5 மணி வரையில் 5 மாநிலங்களைச் சேர்ந்த 5311 பேர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி 42 தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியிருக்கின்றனர். மொத்தம் 1382 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் தெலங்கானு, கிளந்தான், பஹாங், ஜொகூர் மற்றும் பேராக்கில் உள்ளவர்கள் என்று சமூக நல பேரிடர் இலாகா தெரிவித்துள்ளது. பஹாங்கின் பட்டத்து இளவரசர் தெங்கு ஹசானால் இப்ராஹிம் ஆலம் ஷா அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இணைய பக்கம் ஒன்றில் வெளிவந்த தகவலை பஹாங் அரண்மனை மறுத்துள்ளது. பட்டத்து இளவரசரை தாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக ஃபரிடா டாவூட் எனும் பெயரை கொண்ட ஒரு பெண் இன்ஸ்டாகிராம் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதனை பஹாங் அரண்மனையின் தலைமை பொறுப்பாளர் மேஜர் ஜெனரல் டத்தோ முகமது சகாரி யாஹ்யா கடுமையாக கண்டனம் செய்துள்ளார். அந்த பதிவு அவதூறான ஒன்று என்றும் அவர் சாடினார். பஹாங்கின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களிலும் இணைய தளங்களிலும் வெளியாகும் தகவல்கள் மட்டுமே உண்மையானவை என்று குறிப்பிட்டுள்ள அவர், மற்றவற்றை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும், பொது அமைதியை குலைக்கும் வகையிலான அவதூறான தகவல்களை பரப்பும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜகாரி எச்சரித்தார். அம்னோவுக்கோ அல்லது தமக்கோ அரசியல் நிதி வழங்கப்படுவதற்காகவே 1MDB முதலீட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டதை முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மறுத்துள்ளார். 1MDB முதலீட்டு நிறுவனத்தின் இயக்குநர்கள்தான் பல்வேறு திட்டங்களை அங்கீகரித்ததாக அம்னோவின் முன்னாள் தலைவருமான நஜீப் தெரிவித்துள்ளார். நிர்வாக மட்டத்தில் முடிவுகளை நிறைவேற்றுவதில் முறையான தோல்வி ஏற்பட்டதே 1MDBயில் பிரச்சனைகள் ஏற்பட்டதற்கு காரணம் என்றும், தங்களின் பணியை முறையாக மேற்கொள்வதில் தோல்வியுற்றதாக அந்நிறுவனத்தின் 2 முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரிகளான ஷாரோல் அஸ்டால் இப்ராஹிம் மற்றும் ஹசீம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் மீதும் நஜீப் குற்றம் சாட்டினார். பினாங்கின் ஜார்ஜ் டவுன் ஜலான் மெக்காலிஸ்டார் சாலை சமிக்சை விளக்கு பகுதி அருகே தோல் வெளிறிய அரிய வகை மலைப்பாம்பான அல்பினோ பாம்பு நேற்று காலையில் பிடிபட்டது. 4.26 மீட்டர் நீளம் கொண்ட அந்த மலைப்பாம்பை கண்ட கட்டுமான பகுதி ஒன்றின் மேலாளர் ஒருவர் குடிமை தற்காப்பு படையான APMிடம் தகவல் கொடுத்தார். உடனடியாக அங்கு வந்து சேர்ந்த APM வீரர்கள் சாலை சமிக்சை விளக்கு பகுதியில் அந்த பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டனர். பின்னர் அது கட்டுமான பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களின் உதவியோடு சிறிது நேரத்தில் பிடிபட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.